ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஓகே, இது நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். மார்க்கெட் நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டு டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்மளோட S1 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டான். அடுத்த கேண்டில் பாருங்க, திரும்பியும் எக்ஸாக்டா போய் நம்மளோட S1ல தான் ரிஜெக்ட் ஆயிட்டு S2 ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சான். க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த ஸ்விங் கரெக்டா எக்ஸாக்டா நம்மளோட S2ல தான் ஒரு ரிஜெக்ஷன். S2 அப்படின்றது சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருந்துருக்கணும். ஆனா அது ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டண்டா கரெக்டா ஆக்ட் ஆகி அங்கிருந்து ஒரு பெரிய மூவ் சடனா 2 கேண்டில் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் போய் மார்க்கெட்டால அதுக்கு கீழேயே போய் முடிச்சிட்டான். கடைசி வரை ரெக்கவர் ஆகவே இல்லை. ஓகே, இது இருக்கட்டும். இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,512, 23,467, 23,380, 23,337. இதுதான் இன்னைக்கான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் மட்டும்தான். இந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சாலுமே இதுக்கு பின்னாடி உங்களுக்கு லாபத்தையோ இல்லையோ நஷ்டத்தையோ தரப்போறது பிரீமியத்தோட ப்ரைஸ் தான். நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் தான் உங்களுக்கு லாபத்தையோ இல்லை நஷ்டத்தையோ கொடுக்கும். இந்த ஸ்பாட்ல ஓடுற ப்ரைஸ் கிடையாது. ஓகேவா? ஸ்பாட்ல இங்க கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தானே தவிர இந்த இடத்துல பை பண்ணுங்க இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு சொல்லி நாம எதையுமே சொல்லல. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற டிசிஷன் எல்லாம் பிரீமியம் தான் சொல்லும். பிரீமியத்துல என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் டே லாபத்தையோ இல்லை நஷ்டத்தையோ கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸை பத்தி என்கொயரி பண்றவங்க எல்லாம் ஒரு விஷயம் கேட்குறீங்க, இதை படிச்சா என்னால ப்ராஃபிட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கேட்குறீங்க. கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா யாராலெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. யாரால பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே சிலர்லாம் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. எப்படி அப்படின்னா புக்ல இருக்கிறத படிப்பாங்க, படிக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்றத டைரக்டா எடுத்துட்டு போய் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறது கஷ்டம். அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங்ல அவங்கெல்லாம் ஜெயிக்கிறது, அந்த மாதிரியான பீப்புள்லாம் ஜெயிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னே நான் சொல்லுவேன். யாராலெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா படிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கி படிக்கிறவங்களால மட்டும்தான் ஆப்ஷன்ஸ்ல ஜெயிக்கவே முடியும். ஓகேங்களா? நீங்க அந்த மாதிரி பீப்புளா இருந்தீங்கன்னா மட்டும் ஆப்ஷன்ஸ் பையிங்க பண்ணுங்க. அதாவது மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சூழல்லையும் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ்ல பையிங்ல அதுவும் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ஸ் செல்லிங்க பண்ணுங்க. செல்லிங்க பண்ண முடியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்தே விலகி இருங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். நம்மளோட கோர்ஸ்ல நீங்க படிச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு இதுதான் பதில். நாம சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிச்சு அந்த என்ட்ரி ஏரியா நாம கொடுக்குற ரூல் டெய்லியுமே அப்ளை ஆகிற வரை வெயிட் பண்ணணும். இங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா மணியை பிரிண்ட் பண்ணி யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து மணியை எடுத்து பொறுமை இருக்கிறவங்க கிட்ட மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுதான் மார்க்கெட்டோட வேலை. அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது மட்டும் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தெளிவோட இருக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மற்றவங்க யாராலையுமே ஜெயிக்க முடியாது. நீங்க அந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்து விலகி இருங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படின்றது
செட்டே ஆகாது. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறவனால மட்டும்தான் இங்க மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும், என்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்ம கோர்ஸ்ல சொல்லி கொடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது. எல்லாருமே ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள் இந்த ஸ்ட்ரைக்கு அதிகம் செல் பண்ணியிருக்கான், இந்த ஸ்ட்ரைக்கு தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாம அப்படி கிடையாது. அந்த டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தான் டேபிள்ல இருக்கிற விஷயத்தை வச்சு உங்களால என்ன முடிவு எடுக்க முடியும். அந்த டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற விஷயத்த கத்துப்பீங்க. அதுக்கடுத்து மார்க்கெட்டை எப்படி ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன்ஸ் செல்லர் அப்படின்றவன் காலையில புக் பண்ணி காலையில என்ட்ரி எடுத்து சாயந்தரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போறவன் கிடையாது. செல்லருக்கு ஃபுல் ப்ராஃபிட், அவன் செல் பண்ற பிரைஸ் ஜீரோல போய் முடிஞ்சாதான் அவனோட ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அந்த ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்றது எக்ஸ்பைரி டேல தான் அவனுக்கு கிடைக்கும். ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்னா ஜீரோல போய் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் முடியும். ஸோ அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றான் அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் ஒரு பையரால உங்களால தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதுக்கு மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்து 3 ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட இன்ட்ராடேல ஆப்போனண்ட்டை வின் பண்ற என்ட்ரி. அதாவது பாத்தீங்கன்னா இது செல்லர் ரீஎன்ட்ரி ஆகிற இடம். இதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி கத்துப்பீங்க. அதுக்கடுத்து இன்ட்ராடேல பாட்டம் பிக். இன்ட்ராடேல ஒரு லோலே, அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் நிஃப்டியை பொறுத்தவரை 15 பாயிண்ட், ஒரு லோலே பை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை கத்துப்பீங்க. அதுக்கடுத்து பிக் டே என்ட்ரி. இந்த என்ட்ரி செல்லர் எக்ஸிட் ஆகிற இடம். செல்லர் எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் மார்க்கெட்ல பெரிய மொமெண்டமே வரும். அந்த என்ட்ரியை நாம எப்படி எடுக்கிறது, இந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த பாயிண்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டது போக உங்களுக்கு அடிஷ்னலா சப்போர்ட்டுக்கு 2 ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வரும். லைவ் டேட்டா எக்ஸல், அதாவது பாத்தீங்கன்னா புரோக்கர் டெர்மினல்ல சாஃப்ட்வேர், நெஸ்டட் சாஃப்ட்வேர்ல நம்மளோட எக்ஸலை பேர் பண்ணுவீங்க. எக்ஸலை பேர் பண்ணீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டன்டா நம்ம எக்ஸல்ல டேட்டாஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த எக்ஸல் ஷீட் ஃப்ரீயா கிடைச்சிரும், லைஃப் டைம் ஃப்ரீ. அதுக்கடுத்து ஃபாலோ அப், டெய்லி ஃபாலோ அப் எக்ஸல், அந்த எக்ஸல் லைஃப் டைம் ஃப்ரீயா கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து கூகுள் ஷீட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். என்னென்ன அப்படின்னா லைவ் டேட்டா கூகுள் ஷீட், க்ளோசிங் பிரைஸ் கூகுள் ஷீட், டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட். இந்த 3 கூகுள் ஷீட்ஸும் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது எல்லாம் சேர்த்து நாம 6499க்கு இந்த கோர்ஸை நாம செல் பண்ணிட்டு இருக்கோம். கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மீட் வழியா இருக்கும். லைவ் தான், ரெக்கார்டட் வீடியோ கிடையாது. கூகுள் மீட் வழியா இருக்கும். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விரும்புறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, 8122267073. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்க. நாம கொடுக்குற லெவல்ஸ் ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். லெவல்ஸை தாண்டி நாம ஸ்பாட்ல என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோ, இதை தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.